வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த கோயிலுக்கு டிவோஷனல் டூர் போறோம்னா, திருப்பதிக்கு தான் போறோம். என்னடா திருப்பதின்னு சொல்லி வேற ஏதோ ஒரு கோயிலை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமா. இந்த கோயிலும் திருப்பதிக்கு நிகரான கோயில் தான் அப்படின்னு இந்த கோயிலோட வரலாறு சொல்லுது. இன்னும் இந்த கோயிலுக்கு பல சிறப்புகள் இருக்கு. அதை அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலில் உள்ள பிரசன்ன வெங்கடாஜலபதியை வேண்டுனா படிப்பில் உள்ள தடை விலகும், திருமண தடை நீங்கும், குழந்தை பேறு கிட்டும், வேலை கிட்டும். இந்த கோயிலில் உள்ள பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா எண்ணிய காரியங்கள் நிறைவேறும்ன்றது இங்கே வரும் பக்தர்களோட நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, இங்கே சுயம்பு வடிவமாக ஆஞ்சநேயர் நம்மளுக்கு காட்சி தராரு. அவரை தொடர்ந்து வழிபட்டா வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வியாதிகள் தீரும்ன்றது நம்பிக்கை. இங்கே உள்ள ஆஞ்சநேயரோட உக்கிரத்தை தணிக்க அவருக்கு நேர் எதிரே ஒரு கல்லில் சங்கு மற்றும் சக்கரங்கள் மட்டும் செதுக்கப்பட்ட வடிவத்தில் சக்கரத்தாழ்வார் காட்சி தருகிறார். அவரை வணங்கினா கெட்ட நேரங்கள் நீங்கும், வாழ்க்கையில நன்மை பெருகும். இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி வெங்கடாஜலபதியின் தீவிர பக்தரான மதுரையை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கர். அவர் தினமும் காலையில் திருப்பதியில் பூஜை முடிந்த பிறகு, அதாவது காலை நேரத்தில் பூஜை முடிஞ்ச பிறகு தான் இவர் காலையில் உணவு உட்கொள்ளும் வழக்கத்தை வச்சுருந்தார். கரெக்டாக திருப்பதியில் நடக்கிற அந்த பூஜை நேரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இவர் என்ன பண்ணார்னா, திருப்பதியிலிருந்து மதுரை வரைக்கும் மணிகட்டிய மண்டபங்கள் அமைச்சார். திருப்பதி வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் பூஜை நேரம் கரெக்டாக ஆரம்பித்த உடனே அங்குள்ள முதல் மணி கட்டிய மண்டபத்தில் மணி ஒலிக்க ஆரம்பித்து மதுரை வரைக்கும் வரிசையாக மணிகள் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மணிகள் ஒலிக்கிறத வச்சு தான் திருமலை நாயக்கர் காலையில் உணவு உட்கொள்ளும் வழக்கத்தை வச்சுருந்தார். இப்படியே போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் மணி ஒலி வரலை. உடனே திருமலை நாயக்கர் என்ன பண்ணார்னா, தன்னோட குதிரையை எடுத்துக்கிட்டு அந்த மணி கட்டிய மண்டபத்தை நோக்கி போகிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது குதிரை ஒரு இடத்த சுற்றி வருது. அந்த இடத்த பார்க்கும்போது ஆஞ்சநேயர் அங்கே சுயம்புவா காட்சி தராரு. அந்த இடத்துலையே திருமலை நாயக்கர் மன்னருக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி காட்சி தராரு. எப்படி காட்சி தராருன்னா, பிரசன்னமாக காட்சி தராரு. அதாவது அந்த இடத்துலையே தோன்றி மன்னருக்கு காட்சி தந்தனால இந்த கோயில் பேரு பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயில். அந்த இடத்துல கோயிலும் கட்டி பூஜை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு மன்னர். அதுவே இப்போது உள்ள தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயில். வேற ஒரு டிவோஷனல் டூர்ல பார்க்கலாம். நன்றி.